ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஜவ்வரிசி கஞ்சி. இந்த ஜவ்வரிசி கஞ்சி வாய் புண், குடல் புண் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. நான் இங்கே ஒரு குட்டி கப் நிறைய ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் எடுத்திருக்கிற ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான ஜவ்வரிசி. அது நைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா ஊறின பிறகு, அதாவது ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். அதுக்கப்புறமா 2 கப் தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம். ஜவ்வரிசி வேக வைக்கும்போது தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும், இல்லைன்னா அடியில் சீக்கிரமாக ஒட்டி பிடிக்கும். அதுலேயும் இந்த குட்டி ஜவ்வரிசி சீக்கிரமாக வெந்து வந்துடும். இது நல்லா வெந்து நமக்கு கஞ்சி பதத்துக்கு வரணும். அது மாதிரி வேக வச்சிருங்க. ஜவ்வரிசி வேக வைக்கும்போது அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம சைடில் சர்க்கரை பாகு கூட காய்ச்சிடலாம். கருப்பட்டி இருந்ததுன்னா கருப்பட்டியை பாகு காய்ச்சி நம்ம சேர்க்கலாம், அது ரொம்பவே நல்லது. இப்போ எனக்கு வெல்லம் இருந்தது, அதனால் வெல்லப்பாகு நான் காய்க்கிறேன். நீங்களும் கருப்பட்டி இருந்ததுன்னா அதிலே பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி பாருங்கள், 3/4 பாகம் வெந்துருச்சு. இன்னும் அது முழுசாக வெந்து கஞ்சி பதத்துக்கு ஆகணும். அப்போ கொஞ்சம் கூட கட்டி ஆகும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பதத்தில் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். பாருங்கள், தண்ணி கூட நல்லாவே மிக்ஸ் ஆகி கஞ்சி பதத்துக்கு ஆகிருச்சு. அப்போது இதுதான் நம்ம ஜவ்வரிசி வேக வைக்கிற பதம். அப்போது இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்த பிறகு நம்ம இனி காய்ச்சி வடிகட்டி எடுத்த வெல்லப்பாகை நம்ம இதில் சேர்க்குறோம். இந்த வெல்லப்பாகு கொஞ்சம் கட்டியாகவே இருக்கட்டும். இதை நம்ம இந்த ஜவ்வரிசியில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த வெல்லப்பாகு நல்லா ஜவ்வரிசி கூட மிக்ஸ் ஆகிறது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி விடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கும்போது இந்த வெல்லப்பாகு ஜவ்வரிசி கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கட்டியான ஒரு பதத்துக்கு வரும். அந்த சமயத்தில் கொஞ்சம் ஏலக்காய், அதாவது 2-3 ஏலக்காய் நம்ம இதில் சதைச்சி சேர்த்துக்கலாம். இது வாசனைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொதிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சு இந்த ஜவ்வரிசி கூட வெல்லப்பாகு நல்லா மிக்ஸ் ஆகும். கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கும்போது நமக்கு ஜவ்வரிசி கஞ்சி ரெடி ஆகிரும். இது செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி. சூடு சமயத்தில் இந்த மாதிரி ஜவ்வரிசி கஞ்சி செய்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதை மாதிரி செய்து பாருங்கள். ஜவ்வரிசி கஞ்சி ரெடியானதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்த்து இதில் மெதுவாக கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி தேங்காய் பாலை இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டு இதை நீங்கள் இந்த கஞ்சியை குடிச்சு பாருங்கள். அவ்வளவு சுவையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நன்றி.